2022 பாகிஸ்தானும் வெஸ்ட் இண்டீஸும் ஒரு ஓடி மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப அல்சரி ஜோசப் ஒரு பால் அடிக்க அந்த பாலை பிடிக்கிறதுக்கு ரிஸ்வான் கிளவுஸ் கழட்டி தூக்கி வச்சுட்டு ஓடி போய் பால் எடுத்திருப்பாரு. அந்த பாலை அவர் பிக் பண்ணி தூக்கி வீசுற சமயத்துல பாபர் அசம் குறும்புத்தனமா அவர் கழட்டி போட்ட கிளவுஸ் எடுத்து அவரே மாட்டிப்பாரு. மாட்டிக்கிட்டு ரிஸ்வான் வீசின பாலை டக்குன்னு பிடிச்சிருப்பாரு கிளவுஸ் யூஸ் பண்ணி. அப்படி பிடிச்சதை பார்த்து அம்பீர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா உடனடியா வெஸ்ட் இண்டீஸ்க்கு 5 ரன் பெனால்ட்டியா கொடுத்திருப்பாங்க. அப்படி பெனால்ட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பாபர் அசமே கள்ளத்தனமா சிரிப்பாரு. அது பாக்குறதுக்கே காமெடியா இருக்கும். சரி, எதுக்காக இங்க பெனால்ட்டி ரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் மட்டும் தான் கிளவுஸ் அண்ட் பேட்ச் யூஸ் பண்ணணும். ஃபீல்டர்ஸ் கிளவுஸையோ பேட்ஸையோ யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி மீறி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பெனால்ட்டி ரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் பாபர் அசம் இங்க கிளவுஸ் போட்டுட்டு பால் பிடிச்சதுக்கு பெனால்ட்டி ரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்கிலாந்துல நடந்த ஒரு உள்ளூர் போட்டியில பேட்ஸ்மேன் ஒரு பால் அடிக்க ஃபீல்டர் அந்த பால் பிடிக்க ஓடி இருப்பாரு. ஓடும்போது அவருடைய கேப் ஆனது கண்டு கீழே விழுந்துரும். கீழே விழுந்த உடனே கரெக்டா அந்த பால் ஆனது கேப் மேலே பட்டிருக்கும். பவுண்டரி தடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஃபீல்டர் அந்த பாலை தூக்கி வீசி இருப்பாரு. அதை பார்த்த அம்பையர்ஸ் 5 ரன் பெனால்ட்டியா பேட்டிங் டீமுக்கு கொடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபீல்டிங் டீம் கிரவுண்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய எந்த பொருள்ல பால் பட்டாலுமே அதுக்கு 5 ரன் பெனால்ட்டியா கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ரூல் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு பாட்டில் பவுண்டரிக்கு பக்கத்துல வச்சதுக்கு அப்புறம் பாட்டில் மேல பால் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா பவுண்டரி இல்ல இல்லையா, அது அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஆயிரும். அதனால இந்த ரூலை வச்சிருக்காங்க. ஆக்சசரிஸ் அப்படிங்கிறது ஃபீல்டர்ஸ் உடைய கேப், அவங்களுடைய டி-ஷர்ட் எல்லாமே அடங்கும். இது மேல பால் பட்டுச்சு தனியா இருக்கும்போது அப்படின்னு சொன்னா அதுக்கு 5 ரன் பெனால்ட்டியா கொடுப்பாங்க.